வணக்கம் மக்களே! இன்னைக்கு நம்ம தூத்துக்குடி மாவட்டம் அருள்மிகு கருப்பசாமி திருக்கோயில், கோயில் கொடையோட ஒரு முன்னோட்டத்த தான் பார்க்க போறோம். தீர்த்தம் எடுத்தல் அப்படிங்கிற ஒரு நிகழ்வு ஒண்ணு இருக்கு. அதத்தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சரியா 8:30 மணிக்கு வெள்ளம்படம் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலிருந்து கிளம்பி எங்க போயிட்டுருக்கோம் அப்படின்னா, சீவலப்பேரி பூவுடைய சாஸ்தா கோயில் தான் போயிட்டு இருக்கோம். பூஜைக்கு தேவையான ஜாமான்லாம் வாங்க வேண்டியிருந்துச்சு. அதனால ஆழ்வாரத்துல ஒரு பிரேக் எடுத்துட்டு, மறுபடியும் நாங்க ட்ராவல கன்டின்யூ பண்ணிட்டோம். இந்த வருஷம் இல்லாம இந்த வருஷம் வந்து கோயில் கொடை வந்து ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு. அது ஏன் அப்படின்னா, இதுக்கப்புறம் கோயில் கொடைங்கிறது 3 வருஷம் கழிச்சு தான் நடக்கும். ஸோ, அதனால வந்து பார்த்தீங்கன்னா, மக்கள் எல்லாருமே உற்சாகமா தமிழ்நாட்டிலருந்து ஏன் தமிழ்நாட்டிலருந்து இல்ல, ஏன் வெளிநாட்டிலருந்து கூட மக்கள் சாரசாரியா வந்துகிட்டே இருக்காங்க. இப்போ வந்து கொ கொஞ்சம் கொஞ்சமா கோயில் கிட்ட நெருங்கிட்டோம். ஸோ, கோயிலோட ஆர்ச் வந்துட்டோம். ஆர்ச் பார்க்கும்போது சும்மா பிரம்மாண்டமா இருக்கு. அது மட்டும் இல்லன்னா, கோயில் உள்ள இப்ப எப்பவுமே இந்த கோயிலுக்குள்ள போம்போது பார்த்தீங்கன்னா, ரொம்ப சூப்பரா இருக்கும். அந்த பாறைகளுக்கு மேல இந்த கோயில் இருக்கிறது ரொம்ப சிறப்பு. உள்ள போம்போதே ஒரு வெடலைய போட்டு உள்ள போயிட்டோம். உள்ள போனதுக்கப்புறம் அப்படியே கஷ்டப்பட்டு படிக்கட்டுலாம் ஏறி உள்ள போனதுக்கப்புறம், பூஜைங்க அ பூஜை சாமானம் குடுத்து பூஜை பண்ண சொல்லி, அ தீர்த்த தண்ணிலாம் வாங்கிட்டு, பிரசாதம்லாம் வாங்கிட்டு வெளியிடணும். ஒரு சில தவிர்க்க முடியாத காரணத்தில உள்ள வீடியோ எடுக்கல. அதனால தான் நீங்க வந்து அவுட் ஃபுட்டேஜ் நீங்க பார்த்துட்டுருக்கீங்க. பூஜைலாம் முடிச்சதுக்கப்புறம் திருப்பி மறுபடியும் இந்த இது மறுபடியும் தீர்த்தத்த எடுத்துட்டு கொண்டு நேரா கீழ இறங்கி சுப்பிரமணிய சாமி திருக்கோயிலுக்கு கொண்டு வச்சுட்டோம். இதுக்கப்புறம் வர்ற ஈவென்ட்ட அடுத்த வீடியோல பார்க்க போறோம். இதே மாரி கன்டென்ட் வந்து ரெகுலரா வரணும்னா, எங்க எங்களோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.